What is Jesus' way for us to cope with our present sorrows, overcome them? நம்முடைய துக்கங்களை வேதனைகளை மேற்கொள்வதற்கு இயேசு காட்டும் வழி என்ன? Let's see how he does it for the disciples. சீஷர்களுக்கு எப்படி காண்றார் பாருங்க. You see, what he does is he promises them right in the middle of their sorrow. Already they are sorrowful and it's going to reach a climax soon, but right in the middle of it he promises them a future filled with joy. அவர்கள் ஏற்கனவே துக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு நடுவில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதன் நடுவில் என்ன சொல்றாரு? அவர்களுக்கு வரப்போகிற சந்தோஷத்தை குறித்து பேசுகிறார். He promises a better future. அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் வருகிறது என்கிறத பேசுகிறார். He says, yes, I know your sorrow is going to be very great. I identify with that. I sympathize with you. I feel your sorrow and your pain. But let me tell you that there is a better and bright future waiting for you. A future filled with joy. சொல்றாரு, ஆமா துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், எனக்கு விளங்குகிறது. ஆனால் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய எதிர்காலம் சந்தோஷமான எதிர்காலமாய் இருக்கும் என்கிறத சொல்லுகிறார். How many times he talks about that sorrow turning into joy? Did you see that? துக்கம் சந்தோஷமா மாறுறத பற்றி எத்தனை தடவை பேசுறாரு பாருங்க. In verse 20 he says, you will be sorrowful, yes, he agrees, but your sorrow will turn into joy. 20ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். And then in verse 22 about that woman in labor pains, he says, similarly you also have sorrow now, but when I see you again your hearts will rejoice and no one will take your joy away from you. 22ல சொல்றாரு, இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அந்த உதாரணம் பிரசவ காலத்தில் இருக்கிற பெண்ணை பற்றி உதாரணத்துக்கு பிறகு சொல்றாரு, நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். What is he doing? He is promising a better future for them. ஒரு நல்ல எதிர்காலத்தை வாக்கு பண்ணுகிறார். A joyous future. சந்தோஷமான எதிர்காலத்தை வாக்கு பண்ணுகிறார். You see, Jesus is showing us the way to cope with present sorrows. இன்றைக்கு இருக்கிற துக்கங்களை மேற்கொள்வது எப்படி என்பதை காட்டுகிறார். Focus on the bright future that God has for you. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நல்ல எதிர்காலத்தை அங்கே சுட்டி காண்பிக்கிறார். Never give up hope. ஆகவே நம்பிக்கை இழக்கவே கூடாது. See, our problems and our circumstances are not the greatest problem. நம்முடைய பிரச்சனைகளும் நம்முடைய சூழ்நிலைகளும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. Not having hope is the worst problem. நம்பிக்கை இல்லைங்கிறது தான் பிரச்சனை. Some people think I've gone too deep into my problem, my circumstances, no way to come out, you know. It's so deep, so bad. You know, what I've done or what has happened to me is so terrible, no way to come out of it. சிலர் நினைக்கிறாங்க, நான் செய்தது பெரிய தப்பு, நான் பெரிய ஆழமான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இது ரொம்ப ஆழம் இது பிரச்சனை, இதுலேருந்து வெளியே வர்றதே ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. It doesn't matter how deep you've gone, how terrible you have been or what terrible thing has happened to you. எவ்வளோ ஆழமாக போயிட்டீங்க பிரச்சனைக்குள்ள, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, எவ்வளோ ஆழமாக போய் மாட்டிக்கிட்டீங்கன்றது பெரிய காரியம். What matters is, do you have hope? என்ன முக்கியம்னா நம்பிக்கை இருக்குதா? If you have hope, my friend, in God, then you can come out of the problem no matter how deep it is gone. நம்பிக்கை இருந்தால் எவ்வளவு ஆழமா பிரச்சனையில போய் சிக்கி இருந்தாலும் வெளியே வர முடியும். If you don't have hope, problem may be small problem, person will never come out of it. நம்பிக்கை இல்லாத ஆளுக்கு சின்ன ப்ராப்ளத்திலே ஆளு இதாயிடுவார். The question is not how big is the problem, the question is how big is your hope. கேள்வி என்ன, பிரச்சனை எவ்வளவு பெருசுங்கிறது இல்ல கேள்வி, நம்பிக்கை இருக்கிறதாங்கிறது தான் கேள்வி. Do you have hope, and how much hope do you have, how much do you really believe in it, and so on. நம்பிக்கை இருக்கிறதா, எவ்வளவு விசுவாசிக்கிறீர்கள், அந்த நம்பிக்கையில எவ்வளவு நம்புகிறீர்கள். You see, the worst thing is to grieve without hope. நடக்கக்கூடிய ரொம்ப மோசமான காரியம் என்ன, துக்கப்படுறது மட்டும் இல்ல, நம்பிக்கை இல்லாமல் துக்கப்படுறோம், அதுதான் ரொம்ப மோசம். But for the Christian, we never have to grieve without hope. ஆனால் கிறிஸ்தவனுடைய துக்கம் நம்பிக்கை இல்லாத துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. There may be times that we have to grieve. சில நேரத்தில் துக்கப்பட வேண்டிய காலம் வரலாம். But we should never grieve without hope. ஆனால் நம்பிக்கை இல்லாத துக்கமாக இருக்க கூடாது. Even in the matter of death, சாகும்போது கூட, even when somebody close to us dies, யாராவது நமக்கு நெருக்கமானவர் மரிக்கும் போது கூட, the New Testament teaches, don't grieve like others who don't have hope. நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல துக்கிக்காதீர்கள் என்று சொல்லி 1 Thessalonians 4:13. 1 தெசலோனியர் 4:13. It's okay to grieve.
துக்கப்படுறது தப்பு இல்ல, but don't grieve as though you don't have ஆனா hope. நம்பிக்கை இல்லாமல் துக்கப்படுறாங்க, அவங்கள மாதிரி துக்கப்படாதீங்கன்ற. That is what Jesus did not want these disciples to do. He did not want them to just feel the sorrow and pain without any hope. அதத்தான் இயேசு சீஷர்களுக்கு சொல்றாரு, நம்பிக்கை இல்லாத துக்கத்தை அனுபவிக்க கூடாதுன்னு. He was trying to give them a hope. அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க பார்க்கிறார். You cannot, in their circumstance, you cannot avoid the sorrow and the pain in the disciples' circumstance. அந்த சூழ்நிலையில, அன்றைக்கு இருந்த அந்த சூழ்நிலையில அந்த துக்கத்தை தவிர்ப்பது கடினம். I mean, you cannot avoid Jesus' death bringing sorrow to the disciples. இயேசு மரிக்கும் போது எப்படி துக்கப்படாம இருக்க முடியும்? அவங்க everything they believed in on the cross, dead and then buried. அவர்கள் நம்பின இந்த இயேசு அவர்கள் மேல வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கையும் சேர்த்து சிலுவையில் அரைஞ்ச மாதிரில இருக்குது. எப்படி துக்கப்படாம இருக்க முடியும்? So sorrow and pain is okay. ஆகவே துக்கம் பரவாயில்லை. But Jesus doesn't want it to happen without any hope. ஆனால் நம்பிக்கையற்ற துக்கமாய் அது இருக்க கூடாது என்கிறார். The disciples went and hid. சீஷர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். They probably thought everything is over. அவங்க நினைச்சாங்க எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான். But I think because Jesus told them your sorrow will turn into joy, somewhere deep in their heart there might have been a sliver of hope that they might have clung to. ஆனால் இவர்கள் அவளை பார்த்து என்ன சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உடனே அந்த நம்பிக்கையற்ற அவருடைய உள்ளத்தில், இந்த துக்கம் நிறைந்த உள்ளத்தில் லேசா கொஞ்சம் வெளிச்சம் கிளம்பி இருக்கும். See, Jesus built up that hope inside of them before he went away. அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு இதை பத்த வச்சுட்டு போறார், உள்ள நம்பிக்கையை. How much he talks about, how much of hope he builds up inside of them. Think about it. உள்ள எவ்வளவு நம்பிக்கையை அவர் வைக்கிறார் என்பதை கவனி. You know, he goes on talking about this joy. இந்த சந்தோஷத்தை பற்றி பேசிட்டே இருக்கிறார். Right in the middle of their sorrow, he goes on talking about joy. அவருடைய துக்கத்தின் மத்தியில சந்தோஷத்தை பற்றி பேசுறார். Right? I already showed you how many times he talks about mourning turning into joy. எத்தனை தடவை துக்கம் சந்தோஷமாய் மாறும்ன்றத சொல்றாருன்னு காண்பித்தார். But then he also says that this joy will be permanent joy. ஆனா சொல்றாரு இந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷமா இருக்கும். Right? No one will take it away from you. Verse 22. எங்க சொல்றாரு அத? 22ஆம் வசனத்துல கடைசில பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷம், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். They don't have any joy at the moment. They are confused, scared, worried. அந்த நேரத்துல ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க, ரொம்ப துக்கத்துல இருக்காங்க, கவலையில இருக்காங்க. And they are about to have more of sorrow. இன்னும் அது அதிகமாக போறது. But right there Jesus says you are going to get joy that no one will be able to take from you. It will be a permanent joy. அந்த நேரத்துல சரியா சொல்றாரு, உங்களுக்கு சந்தோஷம் வரப்போகுது, அந்த சந்தோஷத்தை எவனாலும் எடுக்க முடியாது. No devil can take it away. எந்த பிசாசும் எடுத்து போட முடியாது. No circumstance can take it away. எந்த சூழ்நிலையும் எடுத்து போட முடியாது. That is the joy you are going to get. அந்த சந்தோஷத்தை தான் நீங்கள் பெற போகிறீர்கள். And then he elaborates more and he says your joy will be full. Look at verse 24. 24ஆம் வசனத்தை பாருங்க. அந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்னு 24ல சொல்றாரு. In that day when you pray and ask and receive, your joy will be full joy. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. அதாவது நீங்க பிதாவை கேட்டு என்ன வேணா கேட்டீங்கன்னா கொடுப்பாருன்னார் இல்லையா? அப்படி கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்ன்றார். I want you to notice how much he talks about it. Goes on adding things to it. He says you'll have joy, your mourning will turn to joy, sorrow will turn to joy. It will be a joy no one can take from you. It will be a full joy. He goes on talking about that joy. துக்கம் சந்தோஷமா மாறும்ன்றாரு, அப்புறம் சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாதுன்றாரு, அப்புறம் இந்த சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்ன்றாரு, யாரும் எடுத்து போட முடியாதுன்றாரு. Why is elaborating so much? ஏன் அவ்வளவு விவரமா அது சொல்றாரு? Why is adding further details about the joy? ஏன் அந்த சந்தோஷத்தை பற்றி இன்னும் மேன்மேலும் விவரங்களை சேர்த்துக்கிட்டே போறாரு? He wants to build up a hope inside of them that will never go away during the time of அவர்களுக்கு sorrow. அந்த நம்பிக்கை ஒருபோதும் வற்றி போகாதபடிக்கு அவரை எழுப்புகிறார். And then he impresses it upon their minds with that powerful illustration. அந்த அற்புதமான உதாரணத்தை வச்சு அவருடைய மனதில் அதை ஆழமாய் பதிய வைக்கிறார். That woman giving birth. அந்த பெண் பிரசவ வேதனைப்படுறதை பற்றி. I think when the disciples were hiding, wondering what is going to happen, perhaps they might have remembered that illustration. இவரை சிலுவையில் அரைஞ்ச பிறகு சீஷர்லாம் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களே கதவு பூட்டிக்கிட்டு, அந்த பிரசவ வேதனை என்னன்னு அப்போ தான் புரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. We know the power of an illustration, right?
அதனால தான் இந்த உதாரணங்கள் ரொம்ப When a முக்கியம். preacher uses an illustration, people will forget the whole message, but they'll remember the illustration. உதாரணத்தை பயன்படுத்தும் போது சிலர் பாருங்க பிரசங்கம் தெரியாது, ஆனால் உதாரணம் நல்லா தெரியும், ஞாபகம் வச்சிருப்பாங்க. But that's the power of the illustration. Jesus himself uses it like that. அதனால தான் அந்த உதாரணம் ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தில் இயேசுவே அற்புதமாக பயன்படுத்துறாரு. I think when their mind was scared and confused, they may have remembered, maybe there is some light at the end of the tunnel. Maybe there is great joy awaiting us. Maybe who knows what will happen, you see. There may have been a little hope because of Jesus using that illustration. ரொம்ப துக்கப்பட்டு ஒளிந்து கொண்டு அழுது புலம்பிட்டு இருக்கும்போது, எல்லாம் முடிஞ்சிட்டுதுன்னு யோசித்துக்கிட்டு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது இயேசு சொன்ன அந்த உதாரணம் அவர்களுக்கு மனதில் வந்திருக்கும். அந்த பிரசவ வேதனை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். நிச்சயமாக நம்பிக்கை அவர்களுக்குள் லேசா அப்படி கிளம்பி இருக்கும். Why does a woman go through all that pain? அந்த பெண் பிரசவ வேதனைப்படுகிறவள் ஏன் அவ்வளவு வேதனை கூட கடந்து செல்கிறாள்? If you tell the woman all this is for nothing, you're not going to get any baby at the end of it, she will definitely not go through it. அந்த பெண்கிட்ட சொல்லி பாருங்க, ஏம்மா இவ்வளோ வேதனை, உனக்கு ஒன்றும் குழந்தெல்லாம் ஒன்றும் பிறக்க போகிறதில்லன்னு சொல்லி பாருங்க, வேதனையே வேணான்றவா. This is just to test how much you can bear. இது வந்து நீ எவ்வளோ வேதனையை சகிக்க முடியுதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு பரிசோதனைன்னு சொல்லி பாருங்க. You'll probably get a slap right back. அரைஞ்சிருவா. The woman bears the pain. Why? Only because she's looking forward to the baby coming out and the joy. அந்த பிரசவ வேதனையை அவள் சகித்து கொள்ளுகிறா, அவ்வளோ வேதனையை. ஏன்? குழந்தை பிறக்க போகுதுன்ற சந்தோஷத்தை நினைச்சு பார்த்து. So Jesus is saying, you bear the pain like that woman bears the pain. ஆகவே இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரு? அந்த வலி வேதனை வரும்போது, ரொம்ப மிகுதியா வரும்போது நினைச்சுக்க, பிரசவ வேதனை மாதிரி நினைச்சுக்க, இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை பிறக்கும் போது அப்புறம் சந்தோஷம் வந்துடும், சகிச்சுக்கன்றாரு. Don't bear it without hope, bear it with great hope that something great is coming. நம்பிக்கையற்ற விதத்திலே துக்கப்பட்டு இருக்காத, நம்பிக்கையோட அந்த துக்கத்தை சகிச்சுக்கொள், ஏன்னா குழந்தை பிறக்க போகுது என்றார். I think it's a wonderful way to look at life. Jesus has a way of looking at life. இயேசு வாழ்க்கையை பார்க்கிற விதமே ஒரு தனி வழி. He was facing his greatest pain and sorrow actually. அவரே தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வேதனையை எதிர்நோக்கி இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது அது அவருக்கு. And he is telling them how to bear it. அவங்களுக்கு சொல்லி தராரு எப்படி அவங்க வேதனையை சகிக்கிறது. Because that's how he himself bore his pain and sorrow on the cross. ஏனென்றால் அவரே தம்முடைய வேதனையை அந்த விதத்தில் தான் சகித்து கொண்டார். Hebrews 12:2 says that for the joy that was set before him he endured the cross. எபிரேயர் 12:2 இப்படி சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. The joy that was set before him, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. In English it comes out, the joy that he set joy before his eyes. தன்னுடைய முகத்துக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக சந்தோஷத்தை வைத்திருந்தாராம். And he considered that only. அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாராம். He did not consider the shame and the pain. அவமானத்தையும் அந்த வேதனையும் பார்க்காமல் வரப்போகிற சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருந்தார். Look at that verse. It says that he endured the cross despising the shame, not counting it. That means அதாவது 12:2 looking unto Jesus the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross despising the shame. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Right? Despising the shame, not thinking about the shame. அவமானத்தை எண்ணாமல். How do you overcome the present sorrow, the pain and the shame? எப்படி இன்றைக்கு இருக்கிற துக்கத்தை, வேதனையை சகித்துக் கொள்வது? Jesus' way is despise it, don't even think much about it. இயேசு சொல்றாரு, ரொம்ப நினைக்காத அதை பற்றி, எண்ணாமல் இரு. Set the joy, the future joy before your eyes. உனக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற சந்தோஷத்தை கண்ணுக்கு முன்னால வை என்றார். If you think about this a lot, the current situation, the current pain and the shame, you will not be able to overcome it. இன்னைக்கு இருக்கிற அவமானத்தையும் இன்னைக்கு இருக்கிற வேதனையும் கண்ணுக்கு முன்னால வச்சினா தாங்க முடியாது என்றார். Cannot bear it. தாங்க முடியாது. But you despise it, don't think of it much, instead think of the joy that is to come in a very great way. அதை எண்ணாதே, அதை ஒரு பொருட்டா நினைக்காத, இன்னைக்கு இருக்கிற அவமானத்தையும் வேதனையும். That's what Jesus did for himself. He set before himself joy. அதான் இயேசுவும் பின்பற்றினார், அப்படிதான் அவரும் செய்தார். That's what he's trying to get the disciples to do.
அதே செய்யும்படியாக இவர்களுக்கு போதிக்கிறார். That's why he's going on talking about it, saying this joy is going to be a super joy, no one will take it away, it will be a full joy. அதனால தான் அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்றாரு. வரப்போற சந்தோஷம் அற்புதமான சந்தோஷம், யாரும் இடத்துல இருந்து எடுத்து போட முடியாது. Right in the middle of the problem he starts talking about the future, how it's going to be. பிரச்சனையின் நடுவுல எதிர்காலம் எப்படி இருக்க போறது, நல்லா இருக்க போறதுன்றத பற்றி பேசுறாரு. Later on in verse 27 he talks about love. 27ஆம் வசனத்துல அன்பை பற்றி பேசுகிறார். He talks about peace in verse 33. 33ஆம் வசனத்துல சமாதானத்தை பற்றி பேசுறாரு. And victory in verse 33. 33ல வெற்றியை பற்றி பேசுகிறார். What is he saying? He's saying when you have the sorrow, don't focus on the sorrow, focus on the future which is going to be filled with joy, with peace, with victory. There is a grand future awaiting you. Keep your eyes there and you will overcome this. துக்கம் வரும்போது அந்த வேதனை துக்கத்தை கண்ணுக்கு முன்னால வைக்க வேணாம், எதை முன்னால வை அப்படிங்கிறாரு. வரப்போகிற அந்த சந்தோஷத்தை வையுங்கிறாரு, சமாதானத்தை வையுங்கிறாரு, ஜெயத்தை வையுங்கிறாரு. My friend, I think we can do the same today. நாமும் அதே செய்ய வேணும் இன்னைக்கு. And we can remember that when we have sorrow and pain, நமக்கு துக்கமும் வேதனையும் ஏற்படும் போது always remember that there is hope. எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கை எப்போதுமே நமக்கு இருக்கு. Every promise in here is hope. இங்க இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் நம்பிக்கையை கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். No matter where you are, how far you have gone, there is always hope because God is there and He's on your side. He's willing to help you. He can help you. He can deliver you. ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, எவ்வளவு ஆழமான பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். You simply hope and anything is possible. நம்பிக்கையை வையுங்க, நடக்க முடியாது ஒண்ணுமே கிடையாது. And you will experience that bright future that God has for you. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒளிமயமான ஆசீர்வாதமான